பாலகன். அத்தியாயம் 21. இது ஈழத்து நாடகம். மனிதனுக்கு உயிர் முக்கியமானது. சுகமோ துக்கமோ, பெருமையோ சிறுமையோ, வீரனோ சாதாரண மனிதனோ, உயிர் இருந்தால்தான் எதையும் உணர முடியும். அந்த ஈழத்து முதியவன் இட்ட கூச்சலில் மிரண்டு போன காவலர்களில் தலைவனாக தெரிந்தவன் அருகில் நின்ற வீரனை நோக்கி தலையசைத்தான். இளவரசருக்கு வேண்டியவர் உயிருக்கு ஆபத்து என்று கூச்சலிடுகிறானே இவன். இதை உடனே இளவரசருக்கு தெரிவிக்காமல் போனால் மிக பெரிய குற்றமாகிவிடும் என்ற உணர்வு தட்டியதும் அந்த வீரன் மாளிகைக்கு உள்ளே ஓடினான். அடுத்து அரை நாழிகையில் விஜயாதித்தன் மாளிகையின் வாயிலுக்கு வந்து அந்த முதியவனை ஏறெடுத்தான். மங்களாபுரத்து அரண்மனையில் அவனை கண்டிருப்பதான நினைவு வந்தது இளவலுக்கு. முதியவரே, யார் நீங்கள்? எதற்காக இப்படி கூச்சலிடுகிறீர்? யாருக்கு ஆபத்து? அந்த முதியவனின் விழிகளில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இளவரசே, நான் மிளிந்தன் மாப்பானன். அனுராதபுரத்து அரண்மனையில் மன்னரின் குடும்ப ஊழியன். சற்று தனியே வாருங்கள். பலரும் அறிய கூறக்கூடிய விஷயமல்ல இது என்றான் அந்த முதியவன். சாளுக்கிய இளவலின் பார்வை சுற்றி நின்ற வீரர்களின் மீது பதிந்தது. அதன் பொருளை உணர்ந்த வீரர்கள் நல்ல இடைவெளி விட்டு நகர்ந்து சென்று நின்றார்கள். முதியவன் தொடர்ந்தான். இளவரசே, மங்களாபுரத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டதிலிருந்தே ஈழத்து இளவலுக்கும் அனுலாதேவிக்குமான வாக்குவாதம் துவங்கிவிட்டது. நான் வெகு காலமாக அனுராதபுரத்து அரண்மனையில் பணி செய்பவன். குழந்தை பருவத்திலிருந்தே அனுலாதேவியை தூக்கி வளர்த்தவன். அவளுக்கு குழந்தை மனது, பிடிவாதம் அதிகம்தான். அவள் விருப்பத்துக்கு மாறாக இதுவரை எதுவும் நடந்ததே இல்லை. இப்போது என்ன நேர்ந்தது? விளக்கமாக சொல். விஜயாதித்தனின் குரலில் கடுமை தெரிந்தது. அந்த முதியவன் திணறினான். என்ன சொல்வது, எதை சொல்வது? தாங்கள் விக்ரம பாண்டுவிடம் அனுலாதேவியை பற்றி கூறினீர்கள் அல்லவா? அது முதலே தேவிக்கு உங்கள் மீது நாட்டம் வந்துவிட்டது. நீங்கள் கூறியதை ஏற்றுக்கொள்வதாக விக்ரம பாண்டுவிடம் தெரிவித்தார். விஜயாதித்தனின் மனதுக்குள் திடீரென்று குளிர்காற்று வீசியது. அனுலாதேவி என்னை மணக்க சம்மதித்து விட்டாளா? கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறதே. அவன் மனதில் கற்பனைகள் ஓடத் துவங்கின. அந்த முதியவன் மெலிந்தனின் அடுத்த வார்த்தைகள் அந்த கற்பனைகளை பாதியில் வெட்டின. இளவரசே, விக்ரம பாண்டு இதற்கு சம்மதிக்கவில்லை. அவருக்கு ஈழத்திலிருந்து அழைப்பு வந்துவிட்டதாகவும் உடனே நாடு திரும்ப வேண்டும் எனவும் சகோதரியை சாளுக்கிய இளவலுக்கு மணமுடிப்பது பற்றி ஏதும் முடிவெடுக்க முடியாது என்றும் கண்டித்தார். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டபடி இந்த போரில் சோழர் படைகளை தாக்கி ஓரளவாவது அவர்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டால் போதுமானது. பின் போரிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம். உடனே நாடு திரும்பிவிட வேண்டும். இப்போது எதை பற்றியும் முடிவெடுக்க இயலாது என்றார். கல்பரப்பி கோட்டைக்கு வந்த பின்னர் தேவியார் தன்னை கல்யாணபுரத்தில் கொண்டு விட்டுவிட்டு செல்லுமாறு வேண்டினார்கள். அந்த அயோக்கியன் திஸ்ஸாராவும் விக்ரம பாண்டுவுடன் இணைந்து கொண்டு மன்னராக போகும் விக்ரம பாண்டுவின் வார்த்தைகளை ஏற்குமாறும் மறுத்தால் விளைவு விபரீதமாகிவிடும் என்றும் அச்சுறுத்தினான். திஸ்ஸாரா, இப்படியா செய்தாய்? உன்னை? சாளுக்கிய இளவலின் சித்தத்தில் உஷ்ணம் ஏறத் தொடங்கியது. இந்த நிலையில்தான் என்னிடம் ஓலை ஒன்றை அளித்து தங்களை நேரில் சந்தித்து கொடுக்கும்படி அனுப்பி வைத்தார்கள். ஏதோ ஒரு ஓலையை கொண்டு செல்கிறேன் என்பதை அறிந்த திஸ்ஸாரா வீரர்களை அனுப்பி என்னை தடுக்க முயன்றான். நான் போராடி தப்பி வந்துவிட்டேன். இந்தாருங்கள், தேவியார் அளித்த ஓலை என்ற மிலிந்தன் கச்சையிலிருந்து கசங்கி போயிருந்த ஓலை ஒன்றை எடுத்து விஜயாதித்தனிடம் நீட்டினான். வெகு எச்சரிக்கையுடன் அந்த ஓலையை பெற்றுக்கொண்ட விஜயாதித்தன் அதை மெல்ல நீவி அதன் மடிப்புகளை நேராக்கி எழுதியிருந்ததை வாசிக்க முயன்றான். சிறிதாக ஏதோ முத்துக்களை நெருக்கமாக கோர்த்து அடுக்கியது போல் இருந்தது அனுலாதேவியின் எழுத்து. அவளைப் போலவே அவள் எழுத்தும் அழகுதான் என்று எண்ணியபடியே வாசிக்க வாசிக்க அவன் சித்தத்தில் உஷ்ணம் பரவியது. சாளுக்கிய இளவலுக்கு தாங்கள் கேட்டபடி நட்பு என்னும் சங்கிலியை உறவு என்னும் பந்தமாக மாற்றிக்கொள்ள நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தமையனும் திஸ்ஸாராவும் ஏற்க மறுக்கிறார்கள். என்னை ஈழத்துக்கு திரும்ப அழைத்து சென்று விட்டால் மீண்டும் என்னை திரும்பி இங்கு வர அனுமதிக்கவே மாட்டார்கள். அதிலும் திஸ்ஸாரா என்னை கொல்லவும் அஞ்ச மாட்டான். அருள் கூர்ந்து இங்கு இவர்களிடமிருந்து விடுவித்து உங்கள் அனுலாதேவியை நீங்களே அழைத்து சென்று விடுங்கள். எதற்கும் வீரர்களையும் அழைத்து வாருங்கள். இப்படிக்கு உங்கள் அனுலாதேவி என்றது ஓலை. விஜயாதித்தன் சித்தத்தில் பரவிய உஷ்ணம் வேகமாக உயர்ந்து ஜுவாலை விட்டு எரியத் தொடங்கியது. திரும்பி காவலர் தலைவனை அழைத்த விஜயாதித்தன், நம் காவற்படையில் ஒரு பிரிவை தயாராக இருக்கச் சொல். கல்பரப்பி கோட்டைக்கு உடனே செல்ல வேண்டும். இந்த முதியவருக்கு உணவளித்து சற்று கவனித்துக்கொள்.
நான் இப்போதே வந்து விடுகிறேன் என்று உத்தரவிட்டவன் திரும்பி அரண்மனைக்குள்ளே மன்னர் இப்போது எங்கிருக்கிறார் என்று கேட்டபடி விரைந்தான். அவன் எதிரே மகாராணி ஹொய்சல ஷியாமலா தேவி பணிப்பெண் ஒருத்தியுடன் வெகு ஒய்யார நடையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். விஜயாதித்தனின் வேகத்தை கண்டவள் விசாரித்தாள். விஜயாதித்தா, என்ன இத்தனை வேகம்? எங்கே செல்கிறாய்? தாயே, அவசரமாக மன்னரை கண்டு அனுமதி பெற வேண்டும். எனக்கு நெருக்கமானவர் ஒருவருக்கு அபாயம் நேரிட்டிருக்கிறது. உடனே நான் கல்பரப்பி கோட்டைக்கு காவற்படை பிரிவை அழைத்து செல்லப் போகிறேன். மகாராணியாரின் அழகிய முகத்தில் முறுவலும் விஷமமும் தெரிந்தது. நெருக்கமானவர் என்றால் உறவினரா அல்லது மனதுக்கு நெருக்கமானவரா? விவரமாக சொல் மகனே. மனதுக்கு நெருக்கமானவர்தான். தற்போது விளக்க அவகாசமில்லை தாயே. அவரை இங்கு அழைத்து வந்துவிட்டு விவரமாக சொல்கிறேன். தாமதிப்பதால் அவர் உயிருக்கே ஆபத்து தாயே. அப்படியானால் ஏன் நிற்கிறாய்? உடனே செல். மன்னரிடம் நான் கூறிக்கொள்கிறேன். அவரை இங்கு அழைத்து வந்துவிடு. மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன். செல் மகனே என்று உத்தரவிட்டாள் மகாராணி. வாயிலில் காவலர் படைப்பிரிவு 40க்கும் அதிகமான வீரர்களுடன் காத்திருந்தது. திரும்ப வாயிலுக்கு வந்த விஜயாதித்தன் அந்த முதியவனுக்கும் புறவி ஒன்றை அளிக்குமாறு கூறிவிட்டு தன் புறவியில் ஏற எத்தனிக்கும் போது மகாராணியார் அனுப்பி வைத்திருந்த அவரது ரதம் வாயிலை நோக்கி வந்து நின்றது. புறவியை விட்டு ரத சாரதியை இறங்குமாறு உத்தரவிட்ட விஜயாதித்தன் சாரதி ஸ்தானத்தில் தானே தாவி ஏறி அமர்ந்தான். ரதம் அதிவேகமாக கோட்டையை விட்டு வெளியேறி தெற்கே சென்ற பாதையில் பறந்தது. காவலர் படைப்பிரிவு வேகத்துடன் தொடர்ந்தது. அந்த முதியவனின் புறவியும் சற்று தாமதித்துவிட்டு தொடர்ந்தது. அதிவேகமாக சென்ற ரதத்தின் புறவிகளை அதுவரை இல்லாத வேகத்துடன் விரட்டிய சாளுக்கிய இளவலின் மனம் புறவிகளை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நேரிட்டதோ அனுலா தேவிக்கு? அந்த அயோக்கியன் திசாரா அவளை துன்புறுத்தியிருப்பானோ? விக்ரம பாண்டுவை அவன் மதிப்பதே இல்லை. தானாகவே முடிவெடுத்துவிட்டு நம்முடன் கல்பரப்பி கோட்டைக்கு வந்தவன் தானே அவன். விக்ரம பாண்டு தன் சகோதரியை துன்புறுத்த அனுமதிப்பானா? அவன் சித்தத்தில் 1000 கேள்விகள் ஒலித்து கொண்டிருக்க ரதத்தின் புறவிகளை இயன்றவரை வேகமாக விரட்டி கொண்டிருந்தான் விஜயாதித்தன். ரதம் கற்களையும் சாலை ஓரத்து புதர்களையும் மேடு பள்ளங்களையும் சிதறடித்தபடி அதிவேகமாக பறந்தது. உச்சி பொழுதும் நெருங்கி கொண்டிருந்தது. கல்பரப்பி கோட்டை காலை கதிரொளியில் கருங்கற்கள் மின்ன சாளுக்கிய இளவலை பரிதாபத்துடன் பார்த்தபடி நெருங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 22. மரணக்கோட்டை. கல்பரப்பி என்றும் காலாபுர்கா என்றும் அழைக்கப்பட்ட அந்த கோட்டை கருங்கற்கள் மின்ன அமைதியாக எதிரே எழுந்து நின்றது. கோட்டை நெருங்க நெருங்க விஜயாதித்தனின் மனம் திக்கென்றது. ஒரு கணம் நின்றே போன இதயம் மீண்டும் படு வேகமாக துடிக்க தொடங்கியது. வாயிலில் காவலர்களோ உள்ளே வீரர்களின் நடமாட்டமோ பணியாளர்களோ யாருமே தென்படவில்லை விஜயாதித்தனின் கண்களுக்கு. உள்ளே நுழைந்தவன் எவரும் காணப்படாததை கண்டு திகைத்தான். அவன் பின்னால் தொடர்ந்து வந்த முதியவன் மிலிந்தன் புறவியிலிருந்து இறங்கி பலமாக குரல் கொடுத்து புலம்ப ஆரம்பித்து விட்டான். அடக்கடவுளே, எல்லாம் முடிந்து விட்டதா? அவர்கள் தொலைந்து போய் விட்டார்களா? என் குழந்தையை என்ன செய்தார்களோ? ஈவு இரக்கமற்ற அந்த கொலைகாரன் திசாரா என்ன செய்தான்? இளவரசே, மாளிகைக்குள் சென்று பாருங்கள். எவரேனும் மிச்சம் இருக்கிறார்களா என்று பாருங்கள். சீக்கிரம் பாருங்கள். ஏற்கனவே மனதை திகில் ஆக்கிரமித்திருக்க அந்த முதியவனின் குரல் விஜயாதித்தனை என்னவோ செய்தது. காவலர்களை கோட்டையை சுற்றி முழுவதுமாக சோதித்துவிட்டு வர கட்டளையிட்டவன் ரதத்தை மாளிகையை நோக்கி செலுத்தினான். மாளிகையின் வாயிலை அடைந்ததும் குதித்து இறங்கியவன் அரை ஓட்டமாக உள்ளே நுழைந்தான். கூடத்தில் அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இருக்கைகள் மௌனமாக நின்றன. மேலே செல்ல படிகள் இருந்த இடத்தில் இருக்கை ஒன்று சரிந்து கிடந்தது. பாவை விளக்கு ஒன்று கீழே உருண்டு கிடந்தது. சாளரத்தின் சீலைகள் சில கிழிந்து தொங்கின. மளமளவென்று படிகளில் ஏறியவன் முன் அறையில் வேகமாக நுழைந்தான். சில துணிமணிகள் கலைந்து கிடந்தன அங்கே. பார்த்ததும் அவை விக்ரம பாண்டுவின் ஆடைகள் என்பது புரிந்தது. அப்படியே வெளியே வந்தவன் அடுத்த அறைதான் அனுலாதேவி தங்கிய அறையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டதால் வேகமாக அறை வாயிலில் வந்ததும் நின்றான். அவன் இதயம் வேக வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கீழிருந்து படிகளில் தடதடவென்று வீரர்கள் ஏறி வரும் ஒலி கேட்டது. முன்னால் வந்த காவலர் தலைவன் இளவரசரின் சிவந்த விழிகளையும் முகத்தையும் பார்த்ததும் திகைத்து நின்றான். இளவரசே, என்ன நேர்ந்தது? கோட்டையை முழுவதுமாக சோதித்து விட்டேன். ஒரு ஈ காக்கை கூட இல்லை.
இங்குதானே ஈழப்படைகள் இருப்பதாக கூறினீர்கள்? எவரும் இல்லை. இந்த அறையில் யார் இருந்தது? ஏன் இப்படி திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கேள்விகளை அடுக்கிய காவலர் தலைவன், சற்று நகருங்கள் இளவரசே, நான் திறந்து பார்க்கிறேன் என்றபடி முன்னால் வந்து அறை கதவை திறந்தான். உள்ளே அறை முழுவதும் ஆடைகள் சிதறி கிடந்தன. அழகுபடுத்தி கொள்ளும் சாதனங்கள் மேலிருந்து கீழே விழுந்து கிடந்தன. தண்ணீர் நிரப்பிய குடுவை தரையில் உருண்டு கிடக்க மஞ்சம் சரிந்து கிடந்தது. மஞ்சத்திலும் அதன் பக்கங்களிலும் இரத்தம் உறைந்து பரவி கிடந்தது. காவலர் தலைவன் மஞ்சத்தை நெருங்கி கவனித்தான். மஞ்சத்தின் மறுபக்கத்திலிருந்து தன் வாளின் முனையால் வெட்டப்பட்ட சீலை ஒன்றை எடுத்து காட்டினான். தான் அனுலா தேவியை முதலில் கண்டபோது அவள் உடுத்தி இருந்த சீலை என்பது நினைவில் வந்தது விஜயாதித்தனுக்கு. அவன் மூச்சு பலமாக வரத் தொடங்கியது. கண்கள் இருளத் தொடங்கின. மீண்டும் காவலர் தலைவன் தன் வாளை மஞ்சத்தின் மறுபக்கம் நீட்டி எதையோ எடுத்து உயர்த்தி பிடித்துவிட்டு கீழே உதறினான். கன்னங்கரையில் இன்று சுருள் சுருளாக கூந்தல் கழுத்தருகே வெட்டுப்பட்டது போல நீண்ட மீதி பகுதி அது. வெட்டுப்பட்ட முனையில் குருதிக்கரை பலமாக படிந்து கிடக்க தரையில் சுருண்டு சுருண்டு குவியலாக தெரிந்த கூந்தலை கண்ட விஜயாதித்தனுக்கு அது என்னவென்று புரிந்துவிட்டதால் அப்படியே கால்கள் தளர சரிந்து மயங்கி கீழே விழுந்தான். பதறிய காவலர் தலைவன் விஜயாதித்தனை பிடித்து தாங்கியபடி அறையை விட்டு வெளியே அழைத்து அமர வைத்தவன் வீரர்களுக்கு குரல் கொடுத்து நீர் எடுத்து வர உத்தரவிட்டான். வீரனிடமிருந்து குடுவையை பறித்து விஜயாதித்தன் முகத்தில் நீரை அடித்து தெளித்தவன், இளவரசே, இளவரசே என்று உலுக்கினான். சில கணங்களில் கண் விழித்த விஜயாதித்தன் ஒன்றும் புரியாமல் சற்று விழித்தான். ஒரு கணம் கழித்தே அறையின் உள்ளே மஞ்சம் சரிந்து தெரிவதை கண்டதும் விம்மல் வெடித்து கிளம்பியது அவனிடமிருந்து. ஏதோ வனவிலங்கு ஒன்று கத்துவதை போல ஒலி ஒன்று கிளம்பியது அவனிடமிருந்து. அடுத்து மூர்க்கத்தனமாக அறைக்குள் நுழைந்தவன் கண்ணில் பட்ட பொருட்கள் அனைத்தையும் வாளால் வெட்டி கால்களால் உதைத்து அந்த அறையின் நிலைமையை இன்னும் போர்க்களமாகவே ஆக்கினான். காவலர் தலைவன் சற்று நேரம் திகைத்து நின்றுவிட்டு விஜயாதித்தனை நெருங்கி அவன் தோளை ஆதரவாக பற்றி கொண்டான். இளவரசே, இளவரசே, ஏன் இந்த ஆவேசம்? சற்று சாந்தம் கொள்ளுங்கள். உங்களின் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அழித்து விடுவோம். சற்று அமைதி கொள்ளுங்கள் என்றான். சாளுக்கிய இளவலின் வேகம் மெல்ல தனியத் தொடங்கியது. காவலர் தலைவனை ஏறிட்டவன் அவன் கரங்களில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டான். தான் ஆத்திரத்திலும் கோபத்திலும் எந்த நிலைக்கு தாழ்ந்து விட்டோம் என்ற உணர்வு அவனை உருக்கத் தொடங்கியது. மன்னித்து விடுங்கள் இளவரசே, நான் பிடித்து கொள்ளவில்லை என்றால் தாங்கள் கீழே விழுந்திருப்பீர்கள். அதனால்தான் தங்கள் தோளை பற்றி நிறுத்த வேண்டியதாயிற்று. சரி சரி, ஆபத்துக்கு குற்றமில்லை காவல் தலைவரே. இந்த மாளிகையையும் கோட்டையையும் நன்றாக சோதித்து விட்டீர்களா? நன்றாக சோதித்து விட்டேன் இளவரசே. இன்னும் ஒரு முறை சோதித்து விடுங்கள். மேன் மாடத்தையும் நன்றாக சோதித்து பாருங்கள். மெல்ல தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த தொடங்கிய விஜயாதித்தன் சற்று நேரத்தில் நிதானத்துக்கு வந்தான். இங்கிருந்த விக்ரம பாண்டவும் திசாராவும் எங்கே சென்றிருப்பார்கள்? மங்களாபுரத்து அரண்மனைக்கா? இருக்காது. அங்கு சென்றால் என்னிடமிருந்து தப்பிவிட முடியுமா என்ன? ஒருவேளை தங்கள் கலன்களுக்கு சென்று ஈழத்துக்கே புறப்பட்டிருப்பார்களோ? இந்த எண்ணம் உதித்தவுடன் காவலர் தலைவனை நோக்கியவன், தலைவரே, நம்முடன் வந்த அந்த மிலிந்தன் முதியவன், அவன் எங்கே என்று பாருங்கள் என்றான். வீரர்கள் அந்த முதியவனை தேடி பறந்தார்கள். சற்று நேரத்தில் திரும்பி வந்தவர்கள், இளவரசே, அந்த முதியவனை காணவில்லை, அவன் வந்த புறவியும் காணவில்லை என்றார்கள். அதே சமயம் மேன் மாடத்தை பரிசோதிக்க சென்ற வீரர்கள் தடதடவென்று இறங்கி வந்தார்கள். முன்னால் வந்தவன் கரத்தில் ஓலை ஒன்றும் ஒரு குறுவாளும் இருந்தன. ஓலையின் பாதி பகுதியில் அந்த குறுவாளால் குத்தப்பட்ட அடையாளம் தெரிந்தது. காவலர் தலைவனிடம் அவற்றை அளித்த வீரன், தலைவரே, அந்த அறை கதவின் பின்புறம் இந்த ஓலை குறுவாளால் குத்தப்பட்டு கிடந்தது. இளவரசர் மயங்கி விழுந்ததில் நாம் இதை கவனிக்காமல் விட்டிருக்கிறோம். இளவரசருக்கு ஏதோ எழுதியிருக்கிறார்கள் போல தெரிகிறது என்றான். விஜயாதித்தன் காவலர் தலைவனின் கரத்தில் இருந்த ஓலையையும் குறுவாளையும் வைத்தபடி அமர்ந்திருந்தான். காவலர் தலைவன் அந்த ஓலையை வாசிக்க ஆரம்பித்தான். சாளுக்கிய இளவலுக்கு 2000 வீரர்களை மட்டும் வைத்து கொண்டு எம்மை சோழர்களை இடைமறிக்க சொன்னீர்கள். வெகு சுலபமாக எங்களை அழித்துவிட்டு சோழர் படைகள் சென்றுவிடும் என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் என்று எண்ணுகிறீர்களா? எங்களை அழித்துவிட்டு அனுலாதேவியை கொண்டு சென்று விடலாம் என்ற உமது எண்ணம் ஈடேறாது. அடுத்து அரசராக போகும் ஈழத்து இளவலின் உத்தரவை ஏற்காமல் எங்களுடன் ஈழத்துக்கு வர மறுத்த அனுலாதேவியை கொன்றுவிட்டோம். அவளது உடலை
கடலில் எரிந்துவிடப் போகிறோம். முடிந்தால் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சதித்திட்டம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. நாங்கள் தப்பி எமது நாட்டுக்கே செல்கிறோம். வர்ணகுல திசாரா. வாசித்து முடித்த காவல் தலைவன் முகத்தில் உஷ்ணம் பூரணமாக தெரிந்தது. இப்படி ஒரு பழிச்சொல் தன் மீது சுமத்தப்படும் என்பதை எதிர்பார்த்தே இராத விஜயாதித்தன் திகைப்பில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான். கூறுவதற்கு எல்லாம் உடன்படுவது போல நடித்து தன்னை நம்ப வைத்து கூடவே கல்பரப்பி கோட்டை வரை வந்துவிட்ட திசாரா உண்மையை அறியாமல் இப்படி ஒரு பழியை கூறிவிட்டு போயிருக்கிறானே. காவலர் தலைவனின் அனல் தெரித்த குரல் இளவலை உலுக்கியது. இளவரசே, நேற்று முற்பகலில்தான் இங்கு வந்ததாக கூறினீர்கள். அத்துணை வீரர்களும் இன்னும் மங்களாபுரத்து கடற்கரை வரை சென்றிருக்க இயலாது. நாம் இப்போதே புறப்பட்டு வேகமாக சென்றால் அவர்கள் களத்தை அடையும் முன்பாக பிடித்து விடலாம். அவர்களை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் பிரபு. விஜயாதித்தன் முகத்தில் உக்கிரம் பரவியது. நீ கூறுவது உண்மைதான் தலைவனே. நாம் இப்போதே புறப்படுவோம். வாருங்கள், சென்று அவர்களை பிடித்து. விஜயாதித்தனின் பற்கள் அரைப்பட்டன. மகாராணியார் அளித்த ரதத்தை கோட்டையிலேயே விட்டுவிட்ட விஜயாதித்தன் வீரன் ஒருவனை அழைத்து ரதத்தை கொண்டு கல்யாணபுரத்திலேயே சேர்க்குமாறு உத்தரவிட்டு அந்த வீரனின் புரவியில் தாவி ஏறினான். காவலர் தலைவனின் வீரர்கள் பின்தொடர மங்களாபுரத்தை நோக்கி சென்ற பெருவழி பாதையில் பாய்ந்தது புரவி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.